வேல் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவரே, நேற்றைய தினம் இந்த மாமன்றத்திலே கடந்த 5 ஆண்டுகளாக நாட்டிலேயே தலித்துகளுக்கு எதிராக அதிக கொடுமைகள் நடந்த மாநிலம் தமிழ்நாடு தான் என தமிழ்நாடுடைய சட்டமன்றத்தில் நேற்று மாண்புமிகு நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் ஒரு கருத்தை இங்கே பதிவு செய்திருக்கிறார்கள். நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ, மினிஸ்ட்ரி ஆஃப் த ஹோம் அஃபேர்ஸ், இதுதான் இந்தியாவிலேயே எந்தெந்த மாநிலத்திலிருந்து சொல்கிற ஒரு ஆதாரம். காலை உங்களுடைய அறையில் காட்டியிருக்கிறேன். ஆக அவர் சொன்னது முற்றிலும் புறம்பானது, தவறானது. உண்மையான தரவு என்னன்னு சொன்னீங்கன்னாக்கா, உத்தரப்பிரதேசம் இதில் முதலிடத்தில் இருக்கிறது, ராஜஸ்தான் 2ஆம் இடத்தில் இருக்குது, மத்திய பிரதேசம் 3ஆம் இடத்தில் இருக்குது, பீகார் 4ஆம் இடத்தில் இருக்குது, மகாராஷ்டிரா 5ஆம் இடத்தில் இருக்குது. உதாரணம் சொல்லணும்னா, உத்தரப்பிரதேசத்தில் 5 ஆண்டுகளில் 71,000 வழக்குகள் பதிவாயிருக்கு, அதனால் முதலிடத்தில் அது இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு இந்த 5 ஆண்டுகளில் 8,110 வழக்குகள் தான் பதிவாயிருக்கிறது. அதனால் அதனுடைய ரெக்கார்டில் என்ன இருக்குதுன்னு கேட்டால், தமிழ்நாடு எஸ்சியை பொறுத்தளவுக்கு ஷெட்யூல் ஆஃப் கேஸ்டில் பதிவு செய்யப்பட்டதில் 10ஆம் இடத்தில் இருக்குது. எஸ்டியை பொறுத்தளவுக்கு, மலைவாழ் மக்களை பொறுத்தளவுக்கு 15ஆம் இடத்தில் தான் இருக்குது. ஆக எங்களுடைய ஆட்சியில் கட்டுப்படுத்தி இருக்கிறோம், வழக்கு பதிவு செய்து அந்த அளவுக்கு லாண்டாடு நல்லா இருந்தால்தான் ஒன்றிய அரசாங்கத்துடைய இதில் இது இருக்குது. ஏற்கனவே இப்படி ஒரு பதவி இருக்கிறார். கிராமத்தில் ஒரு பழமொழி உண்டு, வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ அப்படி அடிச்சு விட்டு போயிடுவார். புதுத்துறை அமைச்சர் இருக்கிறாரு, அது மட்டும் ஒரு தவறான செய்தி. சட்டத்துறை அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் நேற்று அவர் அவருடைய டேட்டாவை கொடுத்து முடிச்சிட்டார். ஏதோ சொன்னார் எல்லா வழக்குகளும் வழக்கெல்லாம் பதிவு செய்யப்படவில்லை. கடந்த ஆட்சி காலத்தில் அப்போ இருந்த ஒரு ராமநாதபுரம் அமைச்சரே ஒரு தாசில்தாரை, அவர் பட்டியலினத்தை சேர்ந்தவரை, அவரை உள்ள கண்ணியம் இல்லாமல் பேசி அவர் கன்னத்தில் அரைஞ்சு வழக்கெல்லாம் பதிவு செய்யப்படவில்லை. எங்கேயுமே வழக்குகள், பெரும்பாலான வழக்குகள் பதிவு செய்யப்படவில்லை. வழக்குகள் மூடி மறைக்கப்பட்டுச்சு, வழக்குகள்லாம் சப்ரஸ் பண்ணப்பட்டுச்சு. அதை குறித்து நாங்கள்லாம் பயங்கரமாக அப்போ போராட்டத்துக்கும் எல்லாத்துக்கும் அறிவிச்ச பிறகும் இலாக்கா தான் மாற்றப்பட்டது. ஒரு அமைச்சர் மீது ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு தாசில்தார் புகார் கொடுத்தும் இலாக்கா தான் மாற்றப்பட்டுச்சே தவிர்த்து அவர் மீது வழக்கெல்லாம் பதிவு செய்யப்படலை. எல்லா வழக்கிலும் பதிவு செய்திருந்தால் அப்போதே முதன்மை இடத்துக்கு வந்திருக்கும். முடிந்த விஷயங்களை எப்போதும் பேசி பேசி இது மாதிரியான தேவையில்லாத விவாதங்களை கொண்டு வர வேண்டாம். உறுப்பினர் ஏவா வேல் அவர்கள் காலையில அந்த ஆதாரங்களை என்னை காட்டி நான் தான் சொல்றேனுங்க. உட்காருங்க. இல்ல இருங்க, உட்காருங்க. இல்ல நான் சொல்லி முடிக்கலையே. காலை இருங்க இல்ல இங்க வாங்க. காலை பாருங்க, காலை இல்லை இல்ல காலையிலே இல்ல நான் சொல்லிடுறேன். உட்காரு போதும், போதும். இல்ல காலை உட்காருங்க. காலையிலே ஒரு உறுப்பினர் நான் என்ன பேச விடுங்க. உட்காருங்க. நோ, ஐ எம் நாட் அலோவிங் யூ டு ஸ்பீக். உட்காருங்க, நான் சொல்லி முடிச்சிடுறேன். உட்காருங்கன்னா உட்காரணும். உட்காருங்க. உறுப்பினர் ஏவா வேல் அவர்கள் காலை இந்த ஆதாரத்தை காட்டினார். ஏற்புடைய ஆதாரமாக இருந்ததால் காட்டுங்கள் என்று சொல்லிவிட்டேன். நேற்று பொதுப்பணித்துறை அமைச்சர்கள் சொன்னிய ஆதாரத்தை ஒட்டி உங்கள் ஆதாரத்தை காட்டியிருக்கின்றீர்கள். அது அவை குறிப்பில் இருக்கும். அது தண்டி வேறு விவாதங்கள் வேண்டாம். 2026-27 ஆண்டுக்கான மானிய கோரிக்கை விவாதம் வாக்கெடுப்பும். மானிய கோரிக்கை எண் 26 வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்கள் எதையும் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நான் பார்த்து முடிவெடுக்கிறேன். 63 கோடியே 10,72,000 ரூபாயும் மூலதன கணக்கில் 10,000 ரூபாயும் படிக்கிறேங்க. அவர் நேற்று அவர் பேசுறது குறிப்பை நான் படிக்கிறேன். உங்களுக்கு குறிப்பை நீங்க கொடுத்து ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லிட்டேன். படிச்சு பார்த்து நான் ஆய்வு செய்து முடிவு எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். உட்காருங்க. மாறுபட்ட கருத்து இடமில்லை. உட்காருங்க. பேரவைத் தலைவர்களே, வருவாய் கணக்கில் யாருக்கு அனுமதி இல்லை. 363 கோடியே 10,72,000 ரூபாயும் மூலதன கணக்கில் ரூபாய் 10,000 ரூபாயும் மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் 5,489 கோடியே 3,000 ரூபாயும் ஆகியவற்றிற்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பெற வேண்டும் என கோருகிறேன். வெட்டு தீர்மானம் மொழிதல் உறுப்பினர் பி கே சேகர் பாபு, உறுப்பினர் டாக்டர் வை முத்துராஜன், உறுப்பினர் ஐ பி செந்தில்குமார், உறுப்பினர் இரா ஜெயராமகிருஷ்ணன் அவர்கள், உறுப்பினர் முனைவர் எம் ஜவஹர்லா அவர்கள், உறுப்பினர் ஜி வி மார்க்கண்டேன் அவர்கள், உறுப்பினர் டாக்டர் கலை கதிரன் அவர்கள், உறுப்பினர் முனைவர் கணேஷ்குமார், உறுப்பினர் சா சிவகுமார் அவர்கள், உறுப்பினர் ரத்தம் விஸ்வநாதன் அவர்கள் இருக்கையில் இல்லை, உறுப்பினர் திரு அக்னி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், உறுப்பினர் திரு பிரேமலாத விஜயகாந்த் அவர்கள், உறுப்பினர் திரு
போஜராஜன் மாநில உறுப்பினர் ஏபி சங்கரன் அவர்கள் மாநில உறுப்பினர் பே சம்பத்குமார் அவர்கள் இருக்கையில் இல்லை. மாநில உறுப்பினர் எஸ் ஆஸ்டின் அவர்கள் மாநில உறுப்பினர் திமு ராஜேந்திரன் அவர்கள் மாநில உறுப்பினர் க கருணாநிதி அவர்கள் இருக்கையில் இல்லை. மாநில உறுப்பினர் எஸ் அம்பேத்குமார் அவர்கள் மாநில உறுப்பினர் எஸ் எம் சுகுமார் அவர்கள் இருக்கையில் இல்லை. மாநில உறுப்பினர் க கார்த்திகேயன் அவர்கள் இருக்கையில் இல்லை. மாநில உறுப்பினர் மு திராவிடமணி அவர்கள் இருக்கையில் இல்லை. மாநில உறுப்பினர் ச வெற்றிவேல் அவர்கள் மாநில உறுப்பினர் சிபி கணேசன் அவர்கள் மாநில உறுப்பினர் அருண்மணி தேவனர் மாநில உறுப்பினர் கோ வெங்கடாஜன் அவர்கள் இருக்கையில் இல்லை. மாநில உறுப்பினர் திருமதி ஜெயசுதா லட்சுமிகாந்தன் மாநில உறுப்பினர் கோ அரியவர் மாநில உறுப்பினர் பால் மனோஜ் பாண்டியன் அவர்கள் மாநில உறுப்பினர் ஆர் காமராஜ் அவர்கள் மாநில உறுப்பினர் OS மணியன் அவர்கள் மாநில உறுப்பினர் க மாரிமுத்து அவர்கள் மாநில உறுப்பினர் ஆர் சக்கரபாண்டியன் மாநில உறுப்பினர் கே கதிரவன் அவர்கள் மாநில உறுப்பினர் கவிதைலிங்கம் அவர்கள் மாநில உறுப்பினர் திரு பூண்டி கே கலைவாணன் அவர்கள் மாநில உறுப்பினர் திரு டி ராமச்சந்திரன் அவர்கள் மாநில உறுப்பினர் துரை சந்திரசேகரன் அவர்கள் மாநில உறுப்பினர் திரு வி மையநாதன் அவர்கள் மாநில உறுப்பினர் SP வேலுமணி அவர்கள் வந்துட்டார். மாநில உறுப்பினர் மானிய கோரிக்கை வெட்டு தீர்மானம் பேரவை முன் விவாதத்தில் வைக்கப்பட்டுள்ளன. மாநில அமைச்சர்கள் முன்னுரையாக ஏதாவது கூற விரும்பினால் கூறலாம். மாநில வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வீட்டு வசதி மற்றும் நன்றி சொல்றார். ஒரு நிமிஷம் இருங்க. மாண்புமிகு தமிழ் அன்சாரி அவர் நன்றி சொல்ல விரும்புகிறார். நன்றி சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நேற்றைய தினம் என்னுடைய உரையின் போது என்னுடைய சிதம்பரம் தொகுதிக்கு 2 அணை திட்டங்களை குறித்து கோரிக்கை வைத்தேன். இன்றைய தினம் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் அந்த கோரிக்கையை ஏற்கும் விதத்தில் அங்கீகரித்து அந்த திட்டங்கள் குறித்து அறிவிப்பளி செய்திருக்கிறார். அதற்காக என்னுடைய மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பிலும் என்னுடைய சிதம்பரம் தொகுதி மக்களின் சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் புஷி ஆனந்த்னு அறியப்படுறீங்க, இன்னைக்கு குஷி ஆனந்தா இங்கே முன்னாடி நிற்கிறீங்க. நன்றி. மாண்புமிகு அமைச்சர்.